சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? இன்னைக்கு வந்து வெனஸ்டேமா? ஏமா? ஆமாக்கா. சரி, வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நீங்க பபிள்ஸ் ஊதிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர்மா. இப்போ சின்ன ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நம்மளா சின்ன பிள்ளையா இருக்கும் போது எவ்வளவு விஷயங்கள் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிருப்போம்ல. ஆமாக்கா. சோ ரொம்ப நல்ல ஒரு மெமரிஸ்னு சொல்லலாம். ஃபேஸ் ஒரு டிஃபரண்டா ஒரு மாற்றம் தெரியுதே. என்ன மாற்றம்? என்ன மாற்றம் தெரியலங்களே. ஓகே, ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி அந்த கமெண்ட் நான் ஹைட் பண்ணிட்டேன். யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். பிகாஸ் ஒருத்தவங்களை பத்தி ஈஸியா டக்குன்னு குயிக்கா ஜட்ஜ் பண்ணிடாதீங்க யாருமே. டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் மாதிரி தான். புக்ல இருக்கிற எதனாலனா ஆக்சுவலி நான் போட்டிருந்த கிவ் அவே பார்சல் ஒருத்தவங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா எங்க டீம் அனுப்பும் போது ஒரே ஆளுக்கு 2 பார்சல் தவறுல போயிடுச்சு. ஸோ அவங்கள்ட்ட நான் ஒரு பார்சல் நான் ரிசீவ் பண்ணி நான் இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புறதுக்குள்ள அவங்க பார்சலே வரல, கிவ் அவே ஃபேக் அப்படின்னு சட்டுன்னு ஒரு கமெண்ட் போட்டாங்க. அதை கேட்டுல இருந்து எனக்கு மனசு பாரம் ஆயிடுச்சு. அந்த பாரத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபன் மூமெண்ட்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாரையும் குயிக்கா ஜட்ஜ் பண்ணாதீங்கன்றதுக்கான வீடியோ தான் அது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அவங்க யாரு எப்படி என்ன பழகுவாங்களா, வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லி சலமன் பாப்பையா சொல்றாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பழகி பார்க்காம யாரை பத்தியும் உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்கிறதுக்கான வீடியோ. யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல. கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.